வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் மட்டும் முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து மகாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த திதியில் வந்து காட்சியெல்லாம் படைக்கிறது. இது வந்து புரட்டாசி மாதம் தொடங்கி இந்த புரட்டாசி மாதம் அந்த அமாவாசை தினத்துக்கு முதல் வந்து செய்து கொள்வது. இன்றைக்கு தான் அமாவாசைன்னு இன்றைக்கு பிறகு வந்து இது வந்து செய்கிற இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து சித்தி விட்ட வந்து நிற்கிறோம். அங்கே தான் வந்து நாங்கள் அம்மாவேலுக்கு வந்து சமைச்சு எல்லாமே படைக்க போகிறோம். அம்மா மாமி எல்லாருமே நிற்கிறோம். ஏன்னா வந்து எல்லாரும் பக்கத்தில் உள்ள சொந்தம் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு வந்து இங்கே சமையல் நடக்க போகுது. அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே நாங்கள் சித்தி விட்டு வளவையும் அப்படியே நோம்பலாக காட்டிக்கொண்டு நாங்கள் சமையல் பகுதிக்கு போவோமே. அதோட பார்த்திங்கன்னா நான் சித்தி விட்டு காணிக்க வந்து நிறைய மருத்துவ கொடி வகைகள் மற்றது மரங்கள் அதில் எல்லாம் இருக்குது. அதுலேயும் இது பாருங்க வந்து நொச்சி என்று சொல்லுவோம் நாங்கள். அப்படி இருக்கணும். இது வந்து சரியான ஒரு இந்த கசப்புத்தன்மை கூட சளிக்கு வந்து இடித்து சாறு புழிஞ்சு கொடுக்குறது. அதோட வந்து இந்த குளத்தண்ணி வாப்பினம் குழந்தைகளை சாக்களுக்கு வந்து அதில் வந்து இதுவும் வந்து சேர்த்து தான் அந்த அவியை விட்டு அந்த குளத்தண்ணி மற்ற நோய்கள் அதுகளுக்கு எல்லாம் வந்து அவிச்சு அந்த ஒத்துணம் எல்லாம் கொடுத்துக்கொள்வது. அப்படி அங்காலையும் நிறைய பொருள் இருக்குது. அங்காலையும் இது வந்து அந்த சும்மா கசக்கி பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு சுவாசத்துக்கே வந்து ஒரு அந்த கசப்பு தன்மையை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. இஞ்சால அப்படியே தேக்கம் கண்டு பதிவு வச்சிருக்கு நடுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தேசி தான் நிற்கிது. அது வந்து எங்களோட மற்ற ஊர் தேசி நிற்கிது. இங்கே இவ்வளோ தேசி பழமண்டு கறிக்கு வந்து தேசிக்காயும் பொறுக்கியாச்சு. அங்கலங்களையும் கிடாக்கு நிறைய கீழே கிடாக்குது. அதோட எவ்வளோ கம்பம் புள்ள அதுக்குள்ள சோலையாக நிற்குதுன்னு பாருங்க. நல்ல நல்லா கூடாரமாக இருக்குதுக்கு. ஏன்னா நல்லா இருக்குது. இதில் வந்து சமையலுக்கு வந்து மாமி வந்து உழவை வச்சுட்டோம். ஏன்னா உழை வச்சாச்சு. இனி வந்து அப்படியே நாங்கள் மிரக்கறி வெட்டுற அளவில் பார்ப்போம். வேணா அப்படியே ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது வேறு கொய்யாவில் வந்து அது பூத்து காய்ச்சிருக்கு. இந்த பூ ஒன்று மொட்டு வந்துருக்கு பாருங்க. அப்படி இருக்கு. இந்த பூ வந்து நல்ல வடிவு தாமரை பூவை விட ஒரு வடிவான பூவாக தான் இருக்குது. இது இப்போ வந்து மொட்டு வந்துருக்கு. விரிஞ்சு கேட்க நல்ல ஒரு அழகான பூவாக இருக்குது. ஓ என்ன குட்டி போட்டுது கூடு கட்டியிருக்கு. மோசூர் இப்படியே கூடு கட்டியிருக்கு. இப்போ கொய்யா பழமா இது பாருங்க. குடம் காய் 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 காயா ரைட். நாங்கள் மிரக்கறியை வெட்டுவோம் வேணா. பார்த்தீங்கன்னா என்னென்ன மிரக்கறி நாங்கள் எடுத்துருக்கிறோம் இன்றைக்கு சமையலுக்கண்டா கீரை பாவக்காய் கட்டாயம் சமைக்கிறது. என்ன அதோட வந்து வாழைக்காயும் சமைச்சு கொள்வது. மிரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் பைத்தங்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் கேரட் சம்பல் பருப்பு பழமிளகாண்டு இன்றைக்கு வந்து நிறைய கறிகள் தயிர் மற்றது வடை பாயாசம் பனங்காய் பணியாரம் சுட்டு வச்சுக்கிறோம்மா. பனங்காய் பணியாரம் எல்லாம் களி எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் முண்டை செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் கீரையில் உடைப்போம். வேணா எங்கள் அம்மம்மா வந்து பைத்தங்காய் உடைச்சி கொண்டிருக்கிறோம். கீரையில் உடைச்சி எடுப்போம். இஞ்சால அம்மாவுக்கு பாவக்காய் வெட்டுற பொறுப்பு கொடுத்தாச்சு. பச்சை பாவக்காய் பாருங்க. இது வந்து அந்த புதினம் சரியான கசப்பு கூட. மற்ற பாவக்காய் வந்து கொஞ்சம் குறைவு கசப்பு. இது வந்து சரியான கசப்பு. இன்னைக்கு கதை தான் கீரையெல்லாம் நாங்கள் துப்புரவாகி கழுவி போட்டு வெட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து மிரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வந்து வெட்டியெல்லாம் எடுத்துட்டோம். கழுவி நாங்கள் அவிய விட போகிறோம். இது எங்கட விட்டு மிரவள்ளிக்கிழங்கு ஏன்னா 2 இன்ச்சு தான் எனக்கு ஒரு கறி ஏன்னா நல்லா அவியும். இஞ்சால பார்த்தீங்கன்னா அம்மா சுத்து திருவரையில் வெங்காய திருவுரா. இளநீ வேணுமே நான் பாவக்காய்க்கு. இஞ்சால பனங்காய் பணியாரம் சுடுபடுது. இஞ்சால பனங்காய் பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து வடை. இஞ்சால 2 அடுப்புலையும் 2 கறி கிடாக்கு. இது பாவக்காய் இளநீர் அவிய வச்சுருக்கோம்மா. இளநியும் புளிக்க முட்டை அவிய வச்சுருக்கோம். எல்லாம் அவிய அங்கால பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கு அது இப்போ சமைச்சிருக்கு அவியட்டும். இஞ்சால சித்தி வடை சுடுறா.
பாவக்காய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுது. எவ்வளோ ஒரு வத்தல் பிரட்டல் கறியாக வந்துடுது வேறு. வெள்ளைக்கறி வந்து அதுக்கு வந்து பிரதானமானது வந்து அந்த இளநீயம் முதல் பாலும் தான், புளியும் முதல் பாலும் தானே என்ன நல்ல கட்டியாக முதல் பால் விட வேணும் இந்த பால் கறிக்கு. ஆனால் பெரும்பாலுமான பேர் வந்து குழம்பு கறியும் வச்சுக்கொள்கிறது. நாங்கள் வந்து பால் கறி தான் வைக்கிறது. நல்ல ஒரு கொஞ்சம் ஹெப்பு சரியான குறைவாக இருக்கும் இதில் என்ன இந்த பால் கறியில். இதை வந்து நாங்கள் இறக்கி போட்டு அடுத்த பைத்தங்காய் கறியை வைப்பேன். இப்போ வந்து பைத்தங்காய் கறி வந்து அப்படியே தாளித்து போட்டு தான் வைக்க போகிறேன். கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் மூண்டையும் போடுவேன். அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்ளுவோம். நல்லா சூடாகிட்டு நான் கட்டி கொஞ்சம் மதம் கட்டுக்குமே நான் வெங்காயம் பச்சை மிளகா அவியத்தானே வேணும். இப்போ கழுவி வச்சிருக்கிற பைத்தங்காயை போடுவோம். இது வந்து ஒரு பிரட்டல் கறியாக தான் வைக்க வேணும் என்ன. அப்படியே மூடி விட்டா சரி ஏன். அடுத்தது வாழைக்காய் பொரியல் இஞ்சால நடந்து கொண்டிருக்கு. இஞ்சால வந்து அம்மா உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்கிறா. நாங்களையும் சமையல் நடந்து கொண்டிருக்குது. இப்போ சமைச்ச பொருள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சுட்டோம். அப்பளம் பறிச்சு எடுத்தாச்சு. அதோட வந்து கீரை பால் கறி, இது உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு மிளகுக்கிழங்கு பூசணிக்காய் கறி, மிளகாய் பொரியல், சொதி என்ன நிறைய பால் கறி காய்ச்சிடபடியாக சொதி கொஞ்சம் வாங்கிட்டு இதில் வந்து பனங்காய் பணியாரம், வடை சுட்டாச்சு. இதே பருப்பு நல்ல உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு பால் கறி வச்சாச்சு. கேரட் வந்து சம்பல், புழுங்கல் அரிசி சோறு, அதாவது கைக்குத்து அரிசி சோறு சமைச்சாச்சு. இப்போதைக்கு உழவும் ரெடியாக இருக்குது. மிச்சம் உடப்பில் இருக்குதுண்ணா. இனி உருளைக்கிழங்கு கறி, பைத்தங்காய், வாழைக்காய் பொரியல் வரணும். அதோட வடை பாயாசம். வடை வந்துட்டு நீ பாயாசம் பொங்கலும் வரணும் வேணா வந்துட்டா சரி. நாங்கள் படையல் போட்டுட்டு நாங்களும் சாப்பிடலாமேண்ணா. இப்போ வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பிரட்டை. இப்போ வந்து கொஞ்சம் பாலாக விட்டுருக்கு. 2 பால் விட்டு இப்போ இந்த முதல் பால்லையும் கொஞ்சமாக விட்டேன். எனக்கு பால் விடக்கூடாது. அப்படியே பிரட்டல் கறியாக தான் நீ செய்யப்படுறோம். அங்கால பாயாசம் அடுப்பில் என்னம்மா. இப்போ வந்து எங்களோட சமையல் எல்லாம் முடிஞ்சது. நான் வந்து படையல் செய்ய போகிறேன். இப்போ மாமி தான் படையல் செய்ய போகிறா. இதுதான் எங்களோட அம்மம்மாவும் தாத்தாவும். அம்மா அப்பா 2 பேரும் தான். அம்மா தான் படையல் செய்கிறா. பூசணிக்காய் கை தான்.
சொதிஞ்சிரு வெத்தலை பார்க்கலாம் வச்சிருக்கு. கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கட்டுங்க கட்டுங்க. என்னோட படையில எல்லாம் முடிஞ்சுது என்ன. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். புழுங்கலிச்சு ஸ்டோர் சமைச்சாச்சு. எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் பருப்பு பால் கறி சொதி வச்சுருக்குது. இதெல்லாம் தயிர் இருக்குது. உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் அப்படியே குழம்பு பைத்தங்காய் பிரட்டல் வச்சுருக்கு. இதெல்லாம் பாவக்காய் பால் கறி அதோட வந்து வாழைக்காய் பொரியல் இந்த கேரட் சம்பல் கீரை இருக்குது. அங்கே மிரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் பால் கறி பாயாசம் இருக்குது. அப்பள பொரியல் இதில் வடை பொரியல் மிளகா பொரியல் கிழங்காய் பணியாரம் இவ்வளோ தான் இன்றைக்கு எங்களோட மகாலய சமையல். இனி நாங்கள் என்ன சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட எத்தனை இருக்கண்டு சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லை மொத்தமாக பொங்கலோட சேர்த்து எங்களுக்கு 15 வகையான கறி சாப்பாடு இருக்குது. இனி நாங்கள் சாப்பிடுவோம் என்ன. ஓ பார்த்தீங்களாண்டால் அம்மா பசுமாட்டுக்கு வைக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போகிறா படையெல்லாம் இருந்து. இங்கே பார்த்தீங்களாண்டால் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து பாசலம் கட்டி வச்சிருக்குதானே. அம்மா படையல் உழைச்சி கொண்டு இருக்கிறா. ரைட் இது எல்லாத்தையும் ஒரு சொப்பினுக்கு போட்டால் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்களாண்டா கறி மட்டும் பக்கத்து வீட்டுக்கு போகுதா. கறி சோறு எல்லாம் அப்படியே பக்கத்தில் கொடுத்து தானே சாப்பிட்றது. இந்தாங்கக்கா இதாங்க எல்லாரும் கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பாடு. அதுதான் கடைசியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். நிறைய கறியான சோறு கொஞ்சமாக போட்டாச்சு. இங்கே சின்னாக்கள் வந்து அவையில் சாப்பிட வலிக்கிட்டோம். அவைக்கு விருப்பமான சாப்பாடு அம்மா படையல் சோறு குழைச்சவா கொடுத்துருக்குறா. கோதுமா போட்டுட்டாவே இது அங்கால வச்சுடும். அங்காலே போய் காணாதுடா. இங்கே வடை கிடக்கு வடை. பழம் மிளகாய் கிடக்குது பனங்காய் பணியாரம் கிடக்கு வடை கிடக்கு. இந்த பாவக்காய் சீரக்காய் ஏன் பாவக்காய் கறி வேண்டாம். பனங்காய் பணியாரம் வச்சுட்டியா. இருக்குவே பனங்காய் பணியாரம் கடைசியாக தான் சாப்பிடணுமா. அவர் பயப்படுற முடிஞ்சிருமோன்னு.
நிறைய கறிகள் அண்டபடியா போட்டு முடியவே கொஞ்சம் நேரம் செல்லுது. இன்னைக்கு நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் பாவக்காய் பெரிய அளவில் கசக்கவே இல்லை. நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ பாருங்க 2 காகம் வந்து நாங்கள் வச்ச சாப்பாட்டை சாப்பிடுது. அம்மா முதல் மாட்டுக்கும் வச்சவா, இப்போ காகத்துக்கும் வச்சிருக்கிறா. வா 2 பேர் பெரியணும். இப்போ பார்த்தீங்களாண்டால் மகாலய நிகழ்வுலாம் முடிஞ்சுதானே? முடிஞ்சுதோ பெரிய அளவில் இல்லாட்டிக்கும் நாங்கள் அப்படியே கூட வீட்டோட வந்து இந்த நிகழ்வு வந்து முடிஞ்சுது. முன்னோர்களுக்கு அந்த காட்சி படைஞ்சு நாங்கள் அதை செய்துட்டோம். வடிவா திருப்தியாக சாப்பாடை கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.